குடும்பம், ஒரு சின்ன வேலை போனால் தான் சம்பளம், இதுக்கே இந்த பாடு அப்படின்னா அனைத்துக்கும் நான் ராஜாவாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? கையில் பிடிக்கவே முடியாது. இப்போவே பிடிக்க முடியல, அது அடுத்த விஷயம். அவனுடைய ஆசையெல்லாம், 2ஆம் வசனம், அவனுடைய ஆசையெல்லாம் 2 சொல்லுங்க, அவருடைய பாதப்படி, சத்தமாக சொல்லுங்க, ஒரு ஆலயம் என் மனதிலே நினைத்தேன், அதற்கென்று ஆயத்தமும் பண்ணினேன். கரங்களை உயர்த்தி. நினைப்பது வேறு, செயல்படுவது வேறு. நினைக்கிறோம், ஆனால் செயல்படுறீங்களா? செயல்பட்டவங்களுக்காக நன்றி. அந்த மாதிரி நினைக்குது, ஆனால் 12:30 மணிக்கு தான் வருது. நினைக்குது, ஆனால் 7:30 தான் வருது. நினைத்தேன், அதற்காக, சத்தமாக சொல்கிறீங்களா? வேலை என்னைக்கு ஓய்துங்க? அலைகளும் ஓயாது, வேலையும் ஓயாது. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஒரு அரசன் எவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லை, எவ்வளோ பெரிய அதிகாரம் இல்லை, எவ்வளோ பெரிய ஆளுகை இல்லை, எவ்வளோ பெரிய பதவி இல்லை, ஆனால் இது மேலே ஆசை, வேறொரு ஆசை இல்லை. உம்முடைய பாதப்படி, 2வது உம்முடைய ஆலயம், 2வது அந்த ஆலயம் நான் சொல்லுகிற இந்த எழுத்தும்படி ஆலயம் அல்ல, டு பில்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் காட். சொல்லுங்க, தேவ ஊழியத்தை கட்டுவேன், தேவ சபையை கட்டுவேன், தேவனுடைய காரியங்களை கட்டுவேன். சொல்லுங்க, கட்டுவேன். வாயத்தரம் சொல்லுங்கம்மா, சத்தமாக சொல்லுங்க. கவனிங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் இருக்கிற மனுஷனுக்கு அந்த ஆசைன்னா நமக்கு அதை விட அதிகமாக இருக்கணும். என்ன பெரிய வாழ்க்கையில் எதை சாதிச்சிட்டோம்? என்ன பெரிய அதிகாரம் நம்ம கையில் இருக்குது? என்ன பெரிய ஆளுகை இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்த கவனிங்க, இதை மேலே ஆசைப்படுங்க, திரளான ஆஸ்திகளை இதே உங்களுக்கு சொந்தமாக்கி தருவார். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதை அனுபவிச்சிருக்கிறேன் நான். ஒரு நாள் நான் கடந்து போகும்போது பார்ப்பேன், எதற்காகெல்லாம் ஏங்கினோமோ அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல. எதற்காகெல்லாம் அப்படி ஆசைப்பட்டோமோ அது இப்போ பெருசாகவே தெரியல. வாட் எவர் இட் மேபி. அந்த நாட்களில் 70, 71, 72 அந்த மீனம்பாக்கம் பக்கம் போகும்போது அடிக்கடி யோசிப்பேன். அந்த 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 ஏர்போர்ட்டு போகும்போதெல்லாம் சின்ன வயசுலேயே போயிருக்கிறேன், 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே போயிருக்கிறேன். இன்றைக்கி அது ஒன்றும் பெருசாகவே தெரியல, புரியவே இல்லை. அடுத்த வாரம் இந்நேரம் ஐ வில் பி ட்ராவலிங் தாய்லாந்து. நான் சொல்ல வந்த கருத்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் மேல் ஆசைப்படுங்க, உங்கள் ஆசையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த ஒரு பாட்டு பாடினாங்க, நீர்த்துளிகள் வரும்போது. பாதை புதிதாக இருக்கலாம், அந்த புதிய பாதையிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். காயங்கள் அரிதாக இருக்கலாம், அந்த காயங்களையும் கர்த்தர் மாற்றுவார். நம்பர் 1, அதாவது என் வாழ்வின் பிரதிபலிப்பு, த டைம் ஆஃப் மை ரிஃப்ளெக்ஷன். சொல்லுங்க எல்லாரும், ரிஃப்ளெக்ஷன். சத்தமாக சொல்லுங்க, என் வாழ்க்கை அதில்